வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் சூர்யா. ஸோ வழக்கமாக பிக் பாஸ் கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸோட கண்ணை எங்கே இருக்குது? ஒட்டுமொத்தமாக பிக் பாஸ் மேலே தான் இல்லையா? ஸோ ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. இந்த வாரம் எபிசோடும் பயங்கர புதுசாக இருந்தது. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த எபிசோடில் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட்னாலே எல்லார்கிட்டையுமே பொதுவாக பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும். பிகாஸ் நம்மளோட பிரதிநிதியாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேள்வி கேட்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இந்த 2 நாள் நம்மளோட பிரதிநிதியாக இருந்த விஜய் சேதுபதி என்னெல்லாம் கேள்வி கேட்டார், என்ன மாதிரியெல்லாம் தீச்சு விட்டார், என்ன மாதிரிலாம் ரோஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இது பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் உண்மையாக சொல்லணும்னா விஜய் சேதுபதி இந்த வாரம் பயங்கர ஸ்மார்ட்டாகவே இருந்தாருலாம் சொல்லலாம். பயங்கரமாக இருந்தார். ஸோ அப்படி அவர் வந்து நிற்கும்போது எல்லாருமே வந்து பயங்கரமாக ஆஜராகிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கமாக தெரியும், இந்த வாரம் எலிமினேஷன் நாமினேஷனில் இருக்கவங்கலாம் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காரணும். மற்றவங்க எல்லாருமே அப்படி இப்படி தனித்தனியாக அசம்பிளாக உட்காந்துப்பாங்கல்ல. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா முத்துவோட பயங்கரமான வெறித்தனமாக கடைசி நாள் டாஸ்கில் வந்து அவர் வந்து பண்ண தப்பு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை கேட்பார் ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில் எல்லாருமே வந்து ஒழுங்காக விளையாடலை, எல்லாருமே வந்து விட்டு கொடுத்து தான் விளையாடுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக போட்டு உடச்சி பயங்கரமாக ஆரம்பித்தார். ஸோ அந்த எபிசோடு பார்த்து எல்லாருக்குமே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பொதுவாக ஒவ்வொருத்தரை பாயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களோட குறை என்னவா இருக்குது, எதுக்காக அவங்க விளையாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாகவே சொல்கிறாரு. முக்கியமாக இந்த வாரம் பயங்கரமாக ரோஸ்ட் ஆனவங்க அன்ஷிதா அண்ட் விஷால், விஜய் விஷால், அவங்க 2 பேரும் தான் பயங்கரமாக ரோஸ்ட் ஆனாங்க. ஸோ ஏன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பொதுவாக எபிசோட்ஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இந்த வாரம் டாஸ்க் வந்து நிறைய பயங்கர கஷ்டமாகவே இருந்துச்சு இல்லையா? ஏன்னா ஒரு அந்த கல்லை சேர்க்கணுன்றதுக்காக பயங்கரமாக போராடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்லா விளையாடி இருந்தாலுமே வந்து மக்கள்கிட்ட சில குறைகள் இருந்தது. என்னடா இந்த வாரம் எல்லாருமே நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பொதுவாக ராணுவ கீழே விழுந்ததாக இருக்கட்டும், ஸோ ராணுவோட சிசிடிவின்ற கேமராவில் வந்த அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து பாருங்கள், இவருக்கு வந்து எதுவுமே ஆகலை, பிக் பாஸை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம் பேஜஸ்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சி தள்ளிட்டு இருந்தானுங்க. அதை எல்லாமே எடுத்து வச்சு உங்களுக்கு இப்போ அடிப்பட்டது எப்படி இருக்குது, ஸோ டாக்டர் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க, அவரும் வந்து எனக்கு இப்போ பெயின் கொஞ்சம் இருக்குது சார், ரெஸ்ட்டில் தான் இருக்கேன், ஒரு 2 வீக்ஸில் ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கரெக்ட், நான் உங்ககிட்ட இதை தான் எதிர்பார்த்தேன், ஏன்னா டாக்டர் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் அதில் என்ன பொய் வேண்டி கிடக்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை பற்றி கேட்குறாரு. அதாவது நம்மளை பார்த்து தான் கேட்குறாரு. ஸோ உண்மை தானே, அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியுன்றது அப்புறமா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி ஒழுங்காக விளையாடாத விஷால் அண்ட் அன்ஷிதா அவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் பார்த்தாங்க, அதாவது விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணும்போது அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் எப்படிலாம் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை தாண்டி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் பயங்கரமாக விளையாடி இருக்கலாமோ. ஸோ முத்துக்குமரன் அவர்கள் வந்து விட்டு கொடுக்காமல் விளையாடிருக்கலாம், அதாவது அவர் கேப்டன்சி டாஸ்கில் சொல்கிறேன். ஸோ இது விட்டு கொடுக்காமல் விளையாடிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முத்துக்குமரன் எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பயங்கரமாக தெரியுது. இத்தனை நாள் வரைக்கும் அவர் வந்து பயங்கரமாக ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பவரை வந்து சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்ற போது ஒரு கேமாக பார்க்காம அதை விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஆதங்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. ஏன்டா விட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி அவர் அடுத்த அந்த பிக் பாஸ் எடுத்த முடிவுக்கு அப்புறம் எடுத்த முடிவு இருக்கு இல்லையா, அது பயங்கர ஸ்டாண்ட் பையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் விட்டு தர தேவையில்லை, யாரும் நமக்கும் விட்டு தர தேவையில்லை, நம்ம கேமை நம்ம ஆடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் அவர் எடுத்தார் இல்லையா, அது பயங்கரமாக இருந்துச்சு. அதையுமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டிசிஷனாக இருந்துச்சு. அதை தாண்டி இங்கே என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் பயங்கர தனித்துவமாக தெரியுறாங்களோ, ஒரு வாரம் பேசுகிறாங்க, ஒரு வாரம் பேச மாட்டுறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு இல்லையா. அதுக்கு இந்த வாரம் வந்து போட்டு உடைச்சா மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து நீங்கள் முதல் 3 வாரம் இருந்த மாதிரி கடைசி 3 வாரமும் இருந்திருந்தீங்கன்னா, அதாவது கடந்த 3 வாரமும் இருந்திருந்தீங்கன்னா வேற லெவல் பிளேயர் நீங்கள். ஸோ பயங்கரமாக ப்ளே பண்ணியிருப்பீங்க. பட் திடீர்னு ஏன் சைலண்ட் ஆனீங்க அப்படிங்கிறது தெரியல, எந்த கேம்லேயும் இன்வால்மெண்ட் ஆகாதது ஏன் தெரியல அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு கேள்வியாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்து வச்சார். அது பயங்கரமாக பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதுக்கப்புறம் அன்ஷிதா கிட்ட அவர் கேட்ட கேள்வி, ஏன் உங்களுக்கு சரியாக விளையாட தெரியாதா, அவங்கள யாராவது பேக் ஷாட் அவுட் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கு விஜய் விஷால் கேமராமேன் கரெக்டாக ஃபோக்கஸ் எடுத்து போய் விஜய் விஷால் வச்சாப்பில். அது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கேப்டன்சி டாக்ஸ் இந்த டாஸ்க்கை தாண்டி இந்த வாரம் கேப்டன்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கலாமோ. தர்ஷிகால் பார்த்தோம், தீபக் அண்ணாது பார்த்தோம், ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சூரி அவங்களோட கேப்டன்சி பார்த்தோம். எல்லா கேப்டன்சிலையுமே வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒன்று இருந்துச்சு. பட் விஷாலத்தில் அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்குமே உங்களுக்குமே அதுக்கு தோணுச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி தோணி இருக்குது. ஸோ அதனால தான் அவரும் வந்து பாயிண்ட் ஆஃப் பண்ணி விஷால் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து தீச்சி விட்டார். ஸோ அப்புறம் இந்த வாரம் எலிமினேஷன் ஆன ரஞ்சித் சார். ஸோ பேட்லி மிஸ்ஸிங் யூ சார். ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க, நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் விளையாடி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே அவசரப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் பயங்கரமாக விளையாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல் லிஸ்ட்டில் பயங்கரமாக இருந்திருப்பீங்க சார். அவர் வெளில வந்த உடனே இன்னையா மனுஷன் இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஆகிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பயங்கரமாக உடம்பெல்லாம் குறைச்சிருக்கு, பயங்கரமாக உடம்பு குறைஞ்சிருக்கு, பயங்கரமாக ஃபேஸ் வந்து பிரைட் ஆகியிருந்தார், செமையாக இருந்தாருங்க மனுஷன் வெளில வரும்போது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவரோட அந்த எலிமினேஷன் எபிசோட் மட்டும் போய் பாருங்களேன், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அவரோட மெமரிஸை போட்டு காமிச்சாங்க பிக் பாஸ் பயணத்தில், அது பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் கேட்டால் அவர் வெளில வந்திருக்க வேண்டாம், பட் ஏன்னு தெரியல வந்துட்டார். அதை தாண்டி இந்த வாரம் ஜெஃப்டி அதுலேயும் சிக்கலை. ஸோ சிக்கியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது இந்த 2 நாள் ஏற்பட்ட பிக் பாஸோட ஒரு பயணம் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான எபிசோட்ஸ்லாம் வரப்போகுது, என்ன மாதிரியான ஜாலிலாம் உங்களுக்கு இருக்க போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா. டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.